நம்ம செட்டிநாடு ஸ்பெஷல் பால் கொழுக்கட்டை ரொம்ப ஈஸியாக வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கொழுக்கட்டை எவ்வளோ நேரம் ஆனாலுமே நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இந்த பால் கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலேட். ஃபஸ்ட்டு இந்த பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்காக 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்து ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இதில் 1/4 ஸ்பூனுக்கும் குறைவான உப்பு சேர்த்துட்டு மாவை ஒரு டைம் நல்லா கலந்து கொடுத்துருங்க. இதுக்கப்புறமா 2 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி எடுத்துட்டு நல்லா சுட வச்சு எடுத்திருக்கேன். இந்த தண்ணி கொதி வந்துடக்கூடாது. இந்த மாதிரி பபுள்ஸ் வர்ற ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சூடான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மாவு பிசைஞ்சுக்கோங்க. எடுத்ததுமே அதிகமான தண்ணி சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி நீங்கள் சுடு தண்ணி சேர்த்து மாவு பிசையும் போது தான் உங்களுக்கு கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வரும். நார்மல் தண்ணி சேர்த்து நீங்கள் மாவு பிசைஞ்சிங்கன்னா கொழுக்கட்டை சாஃப்டாக வராதுங்க, ரொம்ப ஹார்டாயிரும். அதனால இந்த மாதிரி சூடான தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணியை சேர்த்து மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ மாவு ஒரு டைம் கை போட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்ந்துடக்கூடாது மாவில். இப்போ நான் மாவு பிசைஞ்சிட்டு காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் நீங்கள் மாவு தயார் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி விரல் வச்சு அமுக்கி பார்க்கும்போது மாவு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதுக்கப்புறமா இந்த மாவுலேருந்து கொஞ்சமாக கையில் எடுத்துகிட்டு இப்படி நீளமாக உருட்டிக்கோங்க. இப்போ இந்த மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நீளமாக இப்படி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மாவு இப்படி தேய்க்கும் போது இடையில கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் ஒரு டைம் கையை நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மாவு எடுத்து தேய்ச்சிக்கோங்க, ஒட்டாமல் வரும். இப்போ நான் நீளமாகவும் தேய்ச்சிருக்கேன், இதே மாதிரி ரவுண்டாக இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாகவும் நான் தேய்ச்சிருக்கேன். நீங்கள் 2 டைப்பாகவும் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி எல்லா மாவுமே நான் தயார் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் பாருங்கள். இதுக்கப்புறமா நம்ம பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கொழுக்கட்டை மாவை அப்படியே மூடி போட்டு எடுத்து வச்சுருங்க, காஞ்சி போகாமல் இருக்கட்டும். இதுக்கப்புறமா ஒரு அகலமான பாத்திரத்தில் 3/4 கப் அளவுக்கு உடைச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. இதிலே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த வெல்லம் நல்லா கலந்து கொடுத்துருங்க. கரைஞ்சி நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறமா இந்த வெள்ளை கரைசலை நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த பால் கொழுக்கட்டைக்கு இனிப்போட அளவு பார்த்தீங்கன்னா எந்த கப்பில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு அளந்து எடுக்கிறீங்களோ அதிலே 3/4 கப் அளவுக்கு உடைச்ச வெல்லம் எடுத்துக்கோங்க. இது கரெக்டான இனிப்பாக இருக்கும். இப்போ இந்த வெள்ளை தண்ணியை இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா வேற ஒரு அகலமான பாத்திரத்தில் 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி நல்லா கொதி வரட்டும், அது வரைக்குமே வெயிட் பண்ணுங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா சுற்றிலும் பபுள்ஸ் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்க கொழுக்கட்டை அப்படியே சேர்த்துக்கோங்க. ஒரே நேரமாக மொத்தமாக நீங்கள் சேர்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு கெட்டி கெட்டி ஆக ஆரம்பிச்சிடும். அதனால கொழுக்கட்டை மாவை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு நல்லா தனித்தனியாக சூப்பராக வெந்து வரும். கொழுக்கட்டை மாவை நீங்கள் தண்ணியில் சேர்த்ததுமே கரண்டி போடாமல் நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது நீங்கள் லேசாக கரண்டி போட்டு ஓரங்களை இப்படி கலந்து கொடுங்க. எடுத்ததுமே மொத்தமாக கரண்டி போட்டு கலந்து கொடுத்தீங்கன்னா கொழுக்கட்டை மாவு அப்படியே உடஞ்சிட்டு வரும். அதனால நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ கொழுக்கட்டை நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கரண்டி போட்டு கலந்து கொடுத்துட்டு இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு 4 நிமிஷம் அப்படியே வேக வச்சுருங்க. ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டே கொழுக்கட்டையை வேக வச்சுருங்க. இப்போ 4 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு இன்னொரு டைம் இந்த மாதிரி நல்லா கொழுக்கட்டையை கலந்து கொடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். இதுக்கப்புறம் மூடி போட்டு இன்னும் ஒரு 3 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 3 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு கொழுக்கட்டையை ஒரு டைம் நல்லா கலந்து கொடுத்துட்டு கரண்டியில் எடுத்து இந்த கொழுக்கட்டையை ஒன்று இப்படி அமுக்கி பாருங்கள். கையில் எடுக்கும் போதே இந்த கொழுக்கட்டை அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்குங்க. ரொம்பவே சூப்பராக கொழுக்கட்டை வெந்துருச்சு. இதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க வெள்ளை கரைசலை சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை நல்லா ஃபுல்லாகவே வச்சுட்டு இந்த வெள்ளை கரைசலையும் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து கொடுத்துருங்க. பால் கொழுக்கட்டை செய்யும் போது எப்போதுமே தனியாக இந்த மாதிரி கொழுக்கட்டையை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா வெள்ளை கரைசல் சேர்த்துக்கோங்க. எடுத்ததுமே வெள்ளை கரைசலில் நீங்கள் கொழுக்கட்டையை போட்டு வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு கொழுக்கட்டை சாஃப்டாக வேகாது, ரொம்ப ஹார்டாக தான் இருக்கும். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு இதில் ஏலக்காவும் சுக்கும் சேர்ந்த பொடி நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெறும் ஏலக்காய் பொடி கூட சேர்த்துட்டு இந்த கொழுக்கட்டையை செய்யலாம். இப்போ ஒரு டைம் இந்த கொழுக்கட்டையை நல்லா கலந்து கொடுத்துருங்க. இது ஒரு கொதி வரட்டும். மூடி போட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். அப்போ தான் இந்த கொழுக்கட்டைக்குள்ளே உங்களுக்கு மண்டவெல்ல பாகலாம் நல்லா இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த கொழுக்கட்டைக்குள்ளே நல்லா இந்த மண்டவெல்ல பாகலாம் இறங்கி நல்லா சூப்பராகவே வெந்து வந்துருச்சு. பால் கொழுக்கட்டை இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் தாங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மண்டவெல்ல பாகோட அந்த கொழுக்கட்டை எடுத்து சாப்பிடல அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த பால் கொழுக்கட்டையில் மேலாக இப்படி தேங்காய் பூ தூவிக்கோங்க. இதுக்கப்புறமா ஒரு டைம் நல்லா கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த பால் கொழுக்கட்டையில் தேங்காய் பூ சேர்க்கறதுக்கு பதிலாக நீங்கள் 1 கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் கூட சேர்க்கலாங்க.
தேங்காய் பால் சேர்த்து நீங்கள் கொழுக்கட்டை செய்யும்போது இந்த கொழுக்கட்டை சீக்கிரமாகவே கெட்டு போயிருங்க. அதே நேரம் தேங்காய் பூ சேர்த்து நீங்கள் கொழுக்கட்டை செய்யும்போது மறுநாள் வரைக்கும் வச்சுருந்து சாப்பிட்லாம். இந்த பால் கொழுக்கட்டை எவ்வளோ நேரம் ஆனாலுமே நல்லா சாஃப்டாக ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.